ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள் யாருக்காக இவங்க அரசியலை கையில எடுத்து அரசியல் செஞ்சாங்களோ அவங்களே மொத்தமா இவங்கள ஒரே நாள்ல விட்டுட்டு போயிட்டாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி யாருக்காக இத்தனை நாளா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை கடுமையா விமர்சிச்சாங்களோ அவங்களே இறக்கப்படுற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவர்கள் தேர்தல் முடிஞ்ச மறுநாளே தாவேகா பக்கம் போனாங்க. அதை இன்னுமே திமுகவால ஜீரணிக்க முடியலதான். இன்னுமே அவங்க அதிருப்தியில கடுப்புல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவோட இருந்த பெரும்பாலான கட்சிகள் பதவிக்காக அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிட்டாங்க இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கு திமுக. இப்படி இருக்கிற சூழல்ல தேசிய அரசியல்ல பெரிய மாற்றம் நிகழ போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்தியா கூட்டணியில இருந்து திமுக வெளியேறி இருக்கு. இது பாஜகவுக்கு கிடைத்த மிக பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எப்படின்றத பாப்போமா? திமுக 2004 தொடங்கி 2014 வரைக்குமே ஒரு 10 வருஷங்களுக்கு நடந்த எல்லா நாடாளுமன்ற தேர்தல்களையுமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்படி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுதான் ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்க மேற்கொண்டாங்க. அதுல போட்டியிட்டு அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ், திமுக இது மாதிரி கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி உருவானது இல்லையா? இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிட்ட இந்தியா கூட்டணி வீழ்ந்ததால ராஷ்டிரிய லோக் தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள்லாம் விலகி இருக்குது. அடுத்ததாக தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக தோல்வி அடைந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்துடுச்சு, எதிர்கட்சியா இருக்கிறாங்க. சோ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சியும் விட்டுட்டு போய் தாவேகால ஆட்சி அமைக்க கை கொடுத்தாங்க இல்லையா? இதனால தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியோடைய அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் திமுக நீடிக்காது அப்படின்ற ஒரு நிலையும் உருவாகி இருக்கு. ஏன் அப்படின்னா டெல்லியில வர கிட்டத்தட்ட 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு திமுகவுக்கு அழைப்பு விடுத்து இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ற இதே கூட்டத்துல திமுக பங்கேற்காதுன்ற மாதிரி அறிவிப்பும் வெளியிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா திமுக தலைமையாகிய மு.க.ஸ்டாலின் அவங்க நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. திமுக தலைமை வெளியிட்ட அந்த அறிவிப்புல டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல வருகிற 8ஆம் தேதி நடைபெற இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்திற்கு வருமாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இப்ப திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமா அந்த தேர்தல் காலத்துல திணிக்கப்பட்ட அந்த சீர்திருத்தம், SIR பணிகள், இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சட்டம், இது மாதிரி இருக்கு. ஜனநாயகத்திற்கும் மத சார்பின்மைக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான எல்லாத்துக்குமே தொடக்க முதல் அரசியல் இயக்கமா துணிச்சலோட அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து அதுக்காக நின்னது பாத்தீங்கன்னா திமுக தான். சோ ஜனநாயக ரீதியில நாடாளுமன்றத்துல ஆட்சியில இருந்த நேரத்துல சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி உரிய நேரத்துல நீதிமன்றங்களிலும் இதெல்லாம் எடுத்து வச்சு அவங்க வாதாடியும் போராடியும் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்தியா கூட்டணி தொடங்கிய அன்னையிலிருந்தே அந்த கூட்டணியுடைய மைய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இவங்க தான் சென்ட்ரல் ஒரு ஃபோர்ஸா இருந்தாங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகள்ல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவருடைய தான் இருந்துச்சு. முதன்மை குரல் அவர் தான் எழுப்பிட்டு வந்தாரு. இது இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற கட்சிகள், அந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்களும் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இழைத்த துரோகத்தினால ரொம்பவே கொஞ்சம் வருத்தத்துல கொஞ்சம் மன காயத்துல இருக்கக்கூடிய திமுகவினர்கள் எல்லாருமே அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வகையில வருகிற 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்துல, அதாவது காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டத்துல திமுக பங்கேற்காது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல இந்த கூட்டத்துல இடம்பெற்றிருக்கிற மற்ற கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில திமுக என்னன்னைக்குமே குரல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்டலான ஒரு பாலிடிக்ஸை சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமா இந்தியா கூட்டணியில இருந்து திமுக விலகுவது உறுதியாகி இருக்குது. இப்ப இந்தியா கூட்டணி உருவாக காரணமா இருந்த நிதிஷ்குமார், அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள், இவங்க எல்லாமே இப்ப மத்தியில இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் இதுக்கு இப்ப காரணமா இருக்கு.
இவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் முக்கியமான காரணம் அப்படின்றும் சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவை யாரெல்லாம் கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்சாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அத்தனை பேருமே கடுமையான வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், கேரளாவுல முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், மேற்கு வங்கத்துல பெண் சிங்கம்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி அப்படின்னு 3 பேருமே ஒரே நாள்ல தோல்வி வந்துச்சு நம்ம பார்த்தோம். இதுல இந்தியா கூட்டணியுடைய வலுவான பில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தன்னுடைய குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் அவங்கதான் ராகுல் காந்தியை பிரதமரா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி 2024 ரொம்பவே கடுமையான வேலைகள்லாம் வந்து செஞ்சாங்க. தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு 40க்கு 40 இடங்களையுமே அவர் வந்து வெற்றி வகை சூட வச்சாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தேர்தல் முடிவு வந்த மறுநாளே அவங்க தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்து போனதை திமுக அவர்களால இன்ன வரைக்குமே ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல, அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுக்கும். அப்படி எடுக்கும் அதே நேரத்துல அந்த முடிவு கண்டிப்பா பாஜகவுக்கு சாதகமா முடியும். இப்ப தமிழ்நாட்டுல இத்தனை நாளா சண்டை செய்ய முடியாம தவித்த பாஜக அவங்களுக்கு புதிய வழி இப்ப காங்கிரஸ் முடிவால உருவாகி இருக்கு. காங்கிரஸ் உடைய முடிவு பாஜகவுக்கு சாதகமாகி இருக்கிறதாக அரசியல் நிபுணர்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸ் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும் போது கண்டிப்பா பாஜக வந்து உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஒரு சட்டம் இது கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் இல்ல, கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கும் போது அது தானா நடக்கும் தானே. சோ இது பாஜகவுக்கு அடித்த ஜாக்பாட் தான். திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறது பாஜகவுக்கு தான் வந்து கொண்டாட்டம், அவங்களுக்கு அடிச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தான். ஆனா அவங்களுமே வந்து ஒரு நிலையான கொள்கையில நிலைப்பாட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா துரை வைகோ அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க இல்லையா திருச்சியில. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை வந்து ஓடோடி போய் பார்த்து சிரிச்சு அவங்களுக்கு சால்வை எல்லாம் போத்தி ஒரு சந்தோஷத்தோட பயங்கர ஹாப்பியா வந்து வரவேற்றிருந்தாங்க. அந்த வரவேற்புடைய முடிவுல பிரஸ் மீட் கொடுத்திருந்தப்ப நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வந்து இருந்தோம். கூட்டணியில இருந்தப்ப எங்களுக்கு வந்து அந்த உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க நிக்கணும்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்து நிர்பந்தம் கொடுத்தாங்க, வலுப்படுத்தி எங்களை நிக்க வச்சாங்க. அதனால நாங்க அந்த சின்னத்துல நின்று கடையநல்லூர், சீர்காழி இந்த இடத்துல 2 இடத்துலயுமே நாங்க ஜெயிச்சு கொடுத்தோம். அப்படி நாங்க ஜெயிச்சு கொடுத்துருக்குறோம். அதனாலதான் எங்களால இப்ப அவங்கள்ட்ட இருந்து வெளியில வர முடியல. இப்ப வரைக்குமே எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு, அந்த ஆர்வம் இருக்கு. ஏன்னா ஒரு புதிய ஆட்சி வந்து தமிழகத்துல வந்திருக்கு, மாற்றம் கொடுக்க போறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 25 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த மாற்றம் இல்லைன்னா கூட இதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம். ஆனா எங்களுடைய சின்னத்துல நாங்க நிக்கல, எங்களுடைய பம்பரம் சின்னத்துல நாங்க நின்று ஜெயிக்கல அப்படின்றதுனால எங்களால போக முடியல. சோ துரதிர்ஷ்ட விஷயமா அன்லக்கியா வந்து எனக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே கஷ்டமா பேசியிருந்தாரு. அந்த துரதிர்ஷ்ட விஷயம் அப்படின்ற வார்த்தை வந்து பேசும் பொருளா மாறுனுச்சு, விவாத பொருளாவே மாறுனுச்சு. எல்லாருமே அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து இதுவே நீங்க டிஎம்கே ஜெயிச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருப்பீங்களா? இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்குது, ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி டிஎம்கே ஒரு பக்கம் கேட்குறாங்க. இந்த பக்கம் எம்டிஎம்கேலாம் என்ன கேட்குறாங்கன்னா இப்ப தேமுதிக அவங்க வந்து கூட்டணிக்கு வந்தாங்க இல்லையா, முதல் முறையா அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 10 சீட்டு நீங்க வந்து கொடுத்தீங்க. ஆனா உங்க கூட்டணியில அப்பையிலேருந்தே இருக்கிறது யாரு, உங்களுக்கு வேலை செய்யறது யாரு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா எங்களுக்கு வெறும் 4 சீட்டு தான் கொடுத்தீங்க, அதுவும் நிர்பந்தப்படுத்தினீங்க. அன்னைக்கு நீங்க நிர்பந்தப்படுத்தி உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும்னு நீங்க சொன்னதுனால எங்களால இன்னைக்கு எங்க நிலைப்பாட்டை எடுக்க முடியல. சப்போஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பம்பர் சின்னத்துல நின்று இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அமைச்சரவையில ஒரு மந்திரி பதவியோ இல்ல வாரிய தலைவர் பதவியோ அவங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கும். சட்டமன்றத்துல அமைச்சரவையில அவங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ அதனால ஒரு இதுல இவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி இருவேறு கருத்துக்களா இருக்குது. சோ இப்ப கடைசியா வந்து திமுக தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இதனால வந்து பாஜக அவங்களுக்கு தான் கொண்டாட்டம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க.